லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. இந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை, வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்கா, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல, கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கோரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ், மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். தெர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளவுதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க.